ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கரமாக நடந்திருக்கு. அதாவது சூப்பராக வைரலாகவும் போயிட்டுருக்கு. தீபக் அண்ட் முத்துக்குமரன் உங்களுக்கே தெரியும் எப்பேற்பட்ட ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு. ரொம்ப உரிமை எடுத்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறது அண்ணன்டா தம்பிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஸோ பிக் பாஸ் முடிஞ்ச உடனே வந்து ஒரு சில லைவ்ஸ்லாம் வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் பற்றி நம்மளோட தீபக் அவர்கள்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எப்படி இருக்கும், நேரில் இல்லை கொஷின்ஸில். ஸோ அவர் வந்துட்டு லைவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நான் முத்துக்குமரன் அங்கேருந்து வந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா சார் பிக் ஃபேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே தீபக் சார் நான் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ லவ் யூ சார்னு சொல்லி போட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆள் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து தீபக் சார் பிக் ஃபேன் சார் அப்படின்னு திரும்ப கமெண்ட் போட்டு கலாச்சிருக்காப்புல. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அது வந்துட்டு எப்படின்னா தீபக் அவர்கள் வந்துட்டு அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஆங்கராக அந்த காலத்துலேருந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பிக் பாஸ் மூலமாக அவருக்கு ரெட்டிப்பு தான் இருக்குது. அவர் கெட்ட பேர்லாம் வரல. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் புகழாரம் சூட்டி அவர் தள்ளி விட்டாப்புல. அப்படி இருக்கும்போது அவர் கூடயே வந்துட்டு அவர் பின்னாடியே இன்னொருத்தர் வர்றார், அவர் தம்பி மாதிரி வந்து நம்மளோட முத்துக்குமரன் ஷார்ட் பீரியடில் இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கார். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நீ வரணும்டா குமாரான்னு சொல்லிட்டு அந்த கப்பு வாங்கிறதுக்கு முன்னாடி நாள் அழுதுருப்பார் நம்ம தீபக் வந்து முத்துக்குமரன்கிட்ட. அதேமாதிரி சமீபத்தை கூட ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டில் வந்துட்டு பேசின விஷயங்கள்லாம் சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ அந்த லைவில் வந்துட்டு இவங்க வந்து பேசுனது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு கெத்து அந்த மாதிரி எதுவுமே அந்த பையன்கிட்ட வந்துட்டு அதுமாதிரி எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பெருசாக செலிப்ரேஷன் பண்ணால் கூட கொஞ்சம் அப்படியே பதறாப்புல. ஏன்னா அவருக்கு தெரியும் மண்டையில் வந்து தலைக்கணை ஏறிடக்கூடாது. கிரீடம் வந்துச்சுன்னா அந்த கணம் ஏறதான் செய்யணும். விஜய் சேதுபதி சொன்ன ஒலி அவர் காதில் ஒழிச்சிட்டு இருக்கும் போல இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தீபக்காலோ முத்துக்குமரனோ இல்லை முத்துக்குமரன் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் தீபக் அவர்களோ யாரோ ஒருத்தர் பெரிய ஆளாக ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி அவர் பெரிய ஆளாக வந்துட்டார் நம்ம தீபக் அவர்கள். முத்துக்குமரன் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும். ஏன்னா அவர் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம விவேக் சார் மாதிரி, நாகேஷ் அவர்கள் மாதிரி அந்த மாதிரி வரணும். அவர் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம் பிக் பாஸ்லேயே. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், முத்துக்குமரன் நடித்து இந்த திரைப்படம் வெளியே வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.